அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி உங்களுடைய வாழ்வு மகிழ்ச்சியானதாக ஆகிறதுக்கு இந்த அமலை நீங்கள் செஞ்சால் போதும். இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டத்தையுமே போக்கி உங்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கையை வழங்குவான். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முஹரம் மாதத்துடைய பிறை 9 இரவன்று, அதாவது பிறை 9உடைய இரவு விடிஞ்சா 10வது பிறை, அந்த 9வது பிறை இரவில் நீங்கள் இந்த 2 அமல்களை செஞ்சால் போதும். நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோடு இந்த அமலை செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைக்காத அளவுக்கு உங்களை உயரத்தில் கொண்டு போய் வைப்பான். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொழுகை, ஒரு தஸ்பீஹ், இது 2 தான். ஒரு தொழுகை, இந்த தொழுகை என்னன்னா, நீங்கள் பிறை 9உடைய முஹரம் பிறை 9 இரவில் நீங்கள் நஃபில் தொழுகணும். அதுவும் 1 ரக்காயத் 2 ரக்காயத் இல்லை, 100 ரக்காயத்துக்கள் நஃபில் தொழுகணும். இப்போது 100 ரக்காயத்துகள்னு சொன்னோன்னே உங்களுக்கு மலைப்பாக தெரியலாம். ஆனால் நிச்சயமாக நீங்கள் 2 ரக்காயத்தா, அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு போக போகிறான், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்க போகிறான் அப்படின்னு தெரிஞ்சால் நிச்சயமாக இந்த அமலை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. அப்போது இந்த அமல் உங்களுக்கு கடினமாக தெரிஞ்சால், அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை உங்களுக்கு கடினமானது இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுடைய பிரச்சனை அதை விட பெருசு, 100 ரக்காய் தொழுகிறத விட எனக்கு அந்த பிரச்சனைகள் ரொம்ப பெருசு அப்படின்னு நீங்கள் எண்ணக்கூடியவங்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களால் இந்த 100 ரக்காயத்துகளை தொழுக முடியும். நீங்கள் இந்த 100 ரக்காயத்துகளை தொழுகும் பொழுது ஒவ்வொரு ரக்காயத்துலேயுமே நீங்கள் அல்ஹம்து சூரா ஓதுனதுக்கு பிறகு நீங்கள் நிச்சயமாக சூரா இக்லாஸ் ஓதணும். அதாவது குல் ஹுவல்லாஹு அஹது சூறாவை நீங்கள் 3 தடவை ஓதணும். இதே மாதிரி தான் இந்த 100 ரக்காயத்துகளையுமே நீங்கள் தொழுகணும். அல்ஹம்து சூரா ஓதுனதுக்கப்புறம் நீங்கள் ஓதக்கூடிய துணை சூறா குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். இந்த சூரா இக்லாஸை 3 தடவை ஓதி தான் இந்த 100 ரக்காயத்துகளையுமே நீங்கள் தொழுகணும். அடுத்ததாக தஸ்பீஹ். உங்களுக்கு இந்த தொழுகை சிரமமாக இருந்தால் நீங்கள் இந்த தஸ்பீஹை கூட ஓதிக்கொள்ளலாம். இந்த தஸ்பீஹ் என்னென்னா, நீங்கள் 70 தடவை 3ஆம் கலிமாவை நீங்கள் ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். 3ஆம் கலிமா என்ன? சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். இந்த 3ஆம் கலிமாவை நீங்கள் 70 முறை ஓதிக்கொள்ளணும். இந்த 2ஆம் அமலையும் செஞ்சுட்டு நீங்கள் அல்லாஹ்கிட்ட துவா செய்யுங்க. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி தருவான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நினைக்காத உயரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா உயர்த்துவான். இந்த அமலை நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களும் இந்த அமல்களை தெரிஞ்சுக்கொண்டு அவங்களும் பிறை 9, அதாவது முஹரம் பிறை 9உடைய இரவில் இந்த அமலை செஞ்சு அல்லாஹுடைய பேரருளை பெற்றுக்கொள்ளட்டும். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது சஹீஹான ஹதீஸான்னு கேட்டால் இல்லை, இது ஒரு பலவீனமான ஹதீஸாக தான் இருக்குது. இருந்தாலுமே இதில் செய்யக்கூடிய 2 விஷயங்களும் தவற நோக்கி நம்மளை அழைக்கலை. ஒரு தொழுகை, ஒரு தஸ்பீஹ் நம்ம எப்பவும் செய்யக்கூடிய விஷயம்தான். இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையோட இந்த அமலை செய்யுங்க. வல்ல ரஹ்மான் நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் வளமாக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.